ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தனது கணவருக்கு தியாகி அந்தஸ்து வழங்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரைச் சேர்ந்த தொழிலதிபரான 31 வயதாகும் சுபம் திவேதிக்கு சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றபோது பஹல்காமில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார். இந்நிலையில் தனது கணவர் சுபம் திவேதிக்கு தியாகி அந்தஸ்து வழங்கி கௌரவிக்குமாறு அவரது மனைவி ஆயிஷான்யா கோரிக்கை விடுத்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அங்கோலா நாட்டின் அதிபர் ஜோவா மனுவேல் கொன்கால்வ்ஸ் லோரென்கோவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை அங்கோலா அதிபர் ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அங்கோலா அதிபர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதுடன் பார்வையாளர் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். அங்கோலா அதிபரின் இப்பயணத்தின் போது இரு நாடுகளிடையே பாரம்பரிய மருத்துவம், விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.